ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கானது என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம வந்து 3rd செமஸ்டருக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அது வந்து ஹை ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிச்சுக்கலாம். பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதிலிருந்துமே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வர்ப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஸ்டின் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் அதுக்கு கொடுத்துருக்கேன். இதுவுமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கல. இதுவுமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதையும் கிளியராக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கூட ஏதாவது 2-3 வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் கிடைக்கும். இதுலேயே வந்து எடுக்கலாம். இது வந்து இந்த 2 மார்க் மாதிரி கேட்குறாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து வேறு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே ஃபார்மேட்டில் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி படித்தோம், இதை வந்து இப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். அதுக்காக வந்து நான் இதை ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8 பார்ட் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. 1 by 1 கிளியர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ரிப்பீட்டட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே 2 மார்க்ஸ் தான். இந்த மாதிரி பேட்டர்னும் கேட்பாங்க. இதுக்கும் ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு நியர்பை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு மினிமலைஸ்டான ஆன்சர்ஸ் வந்து இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து படித்தா கூட போதும், நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றது 1 மார்க்ஸ் மாதிரியே கொடுத்துருவாங்க. அண்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்தும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி தந்திருக்கேன். ஸோ அதே நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து நான் பாஸ் ஆனால் போதும் அந்த லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதையும் வந்து கம்பைன் பண்ணி சேர்த்து படிச்சுக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். 5 மார்க்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 9 கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்களே கொஞ்சம் வந்து க்ரியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா 10 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. அதுக்கான இது வந்து ஒரு 5 மார்க்ஸோ 10 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன எப்படி படிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த 10 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வரும். ஸோ வந்து எல்லாருமே வந்து நீங்கள் இதை படிச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஆன்சர்ஸும் அண்ட் கொஸ்டின்ஸும் இதில் ரிப்பீட்டடாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள், நல்லா மார்க்ஸ் எடுக்க சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.